கோயம்புத்தூர் துடியலூர் சரௌண்டிங்ஸ்குள்ள இன்னைக்கு வந்து ஒரு 3 பிஹெச்கே ஒரு 2.5 சென்ட் 2.25 சென்ட்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டுறவங்களே ஆவரேஜா ஒரு 75 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் போயிடுச்சுங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த வீடு 3.5 சென்ட்டுக்கும் ஜாஸ்தி லேண்ட் ஏரியா 30க்கு 52 அப்படிங்கிறப்போ நீங்களே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 3.5 சென்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதுல 1630 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 3 பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூம் கிச்சன் டைனிங் பெரிய ஹால் இது தவிர பார்க்கிங் வெளியில ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு ஓன் யூஸுக்காக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த வீடு 72 லட்சம் ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. வாங்குறவங்களுக்கு லக்கு தாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துக்கோங்க. ஓன் யூஸுக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த எக்ஸ்டீரியரை டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக மேற்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட்டு கொடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 16 சைஸ்ல பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேற்கு பார்த்த சைட்டுங்க. வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஒரு அவுட்டர் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் பாத்ரூம் மட்டும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா கால் கை கழுவிக்கலாம், குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. டீக்குட் டோரு, அதுவுமே ட்ரெடிஷ்னல் டிசைனாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் இருக்குது. லிவிங் ஸ்பேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்க. பிகாஸ் யூஸ்வலாக 16க்கு 16 இருக்கும். இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் 17க்கு 22 சைஸில் செம்ம ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாவே வந்து கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் ஃபுல்லாக லேசர் கட் ஒர்க் பண்ணி அதை சுற்றியுமே ஃபால் சீலிங் டிசைட் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு சின்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க பர்சனல் யூஸுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஹாலோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா ஒரு 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சைஸில் கிச்சன் கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க. கிரானைட்லேயே சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு லாஃப்ட் இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு கடப்பாக்கல் போட்டு அந்த இடத்துல வந்து ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்தா கூட கிச்சனில் இருந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோர் கொடுத்து அந்த பக்கமுமே கிரில் கேட் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ஜலமூலையில் வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பு அண்ட் இண்டிவிஜுவல் போர்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக 3 பெட்ரூம் இருக்குங்க. அதில் 2 மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஒரு சின்ன பெட்ரூமாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில். பட் இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து தான். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. 2 பக்கம் இதுலேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க. தென் ஆல்சோ இங்கேயும் லாஃப்ட் இருக்குது. ஸோ பெட்ரூம்க்கு தேவையான அளவுக்கு நல்லாவே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல 4 ரேக்ஸ் இருக்கிற மாதிரி வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டாய்லெட் டைப்பில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூமுங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெருசு தான், கொஞ்சம் தான் சின்ன சைஸு. ஏன்னா அது வந்து 10க்கு 16 அப்படின்னா இது வந்து 12க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே நீங்கள் பெரிய காட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பீரோ வச்சாலும் எக்ஸசிவாக ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் பாருங்களேன் ஃபுல்லாக ஷெல்ஃபு லாஃப்ட்டு விண்டோ இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஓன் யூஸுக்கு பிளான் பண்ணதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 பெட்ரூம்ஸ்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூம்ஸ் தவிர நம்ம வீட்டோட மெயின் டோர் வழியில் என்ட்ரு ஆகிறோம் இல்லைங்களா, அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாரிங்க, இது சின்ன பெட்ரூம் இல்லை, பெரிய பெட்ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான் 2 விண்டோ ஃபுல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லென்த்தியான லாஃப்ட்டு வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. எல்லா பெட்ரூம்ஸ் ஹால்னு எங்கெங்கெல்லாம் நல்லா வெளிச்சம் இருக்கணுமோ வேணுங்கிற அளவுக்கு வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷனுக்கு விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பிளான் பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு ஸ்பேஷியஸாக சூப்பராக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஓன் யூஸுக்கு தானே கட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெளியில் வந்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்க. மேலே போயிடலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே ஓப்பன் டெரஸ் தாங்க. இதுக்கு மேல வீடு எடுக்கிறதா இருந்தா கூட எவ்வளோ தூரம் வந்து நமக்கு பில்லர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ 2 ஓவர்ஹெட் டேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர், துடியலூர் சரௌண்டிங்ஸ்லயே இப்படி ஒரு பெஸ்ட்டான டீல் கிடையாதுங்க. பிகாஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 3 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட ஹாலு, கிச்சன், டைனிங்கு, நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோட சூப்பரான பிளான். முக்கியமா 3.5 சென்ட்டுக்கும் ஜாஸ்தியான லேண்ட் ஏரியா, 1630 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால 3 பிஹெச்கே 72 லட்சம் ரூபாய் தான் சொல்றாங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இடிகரை, மணியக்காரம்பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆயிருக்குங்க. ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ சூப்பர் டீல், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் கால் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்க.